பயிற்சி 8.3 10வது சம் பாருங்க. ஏ வெக்டர் பி வெக்டர் ஆகியவை அலகு வெக்டர்கள். இவனா அலகு வெக்டர்கள்னு சொல்லிட்டாங்க. மற்றும் தீட்டா என்பது இவற்றுக்கு இடைப்பட்ட கோணம் எனில் 3 சம் இருக்குது. 1 by 1 பார்க்கலாம். sin θ by = 1/2 ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டரோட மதிப்பு. ஓகேவா? இப்போ என்னென்னா அலகு வெக்டர் அப்படின்னா ஏ வெக்டரோட வேல்யூ 1, பி வெக்டரோட வேல்யூ 1. அலகு வெக்டர்னு சொல்லிட்டாவே இதுதான் மதிப்பு. ஓகேவா? sin θ by 2 = 1/2 ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் அப்படின்னு நம்ம கொண்டு வரணும். ஓகேவா? ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் ஸ்கொயர், இது வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் வடித்தல் இருக்கா? அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2 ஏபி. தீட்டா என்பது இவற்றிற்கு இடைப்பட்ட கோணம் அப்படின்னு கொடுத்ததுனால காஸ் தீட்டா நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேவா? ஏ வெக்டரோட வேல்யூ என்ன? 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 2 1 பெருக்கல் 1 இன்ட்டு காஸ் தீட்டா. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 1 2 மைனஸ் 2 2ஆல் 1ஆல் எதை பெருக்கினாலும் அதே தானே. ஏன்னா 2 1 2 2 2 காஸ் தீட்டா. 2 காமனாக வெளியே எடுத்துருங்க. இதுலேயும் இந்த 2 காமனாக வெளியே எடுத்துட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா. இந்த 2 வெளியே வந்துருச்சு, அதனால் 1. இந்த 2 வெளியே வந்துருச்சு, அதனால் காஸ் தீட்டா போடுறோம். 2 கூட எதுவுமே இல்லாதனால தான் இந்த இடத்துல 1 போடுறோம். பெருக்கி பாருங்கள். 2 1 2 பெருக்கல் காஸ் தீட்டா 2 காஸ் தீட்டா. ஓகேவா? நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, அதாவது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா = 1ன்னு. அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா = 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஆனால் இங்கே 1 மைனஸ் காஸ் தீட்டான்னு மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? 1 மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னா நீங்கள் மெமரி கூட பண்ணிங்க. 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2 இதுதான் 1 மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா. 1 மைனஸ் காஸ் தீட்டா = 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2. 2 இந்த 2க்கு 2 போட்டாச்சு. 1 மைனஸ் காஸ் தீட்டாவோட வேல்யூ 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2. ஓகேவா? ரெண்டையும் பெருக்கணும்னா 4 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2. இப்போ இந்தாண்டி ரூட் எடுக்கிறேன், இந்தாண்டி ரூட் எடுக்கிறேன். ரூட்டுக்கு ஸ்கொயர் கேன்சல் இந்த சைடு. ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு 4க்கு ரூட் எடுத்தோமா 2 4க்கு ரூட் எடுத்தால் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2க்கு ரூட் எடுத்தோம்னா ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். 2 சைன் தீட்டா பை 2. நல்லா புரிஞ்சுங்க. 4க்கு தனியாக ரூட் எடுத்தேன், 2ன்னு எழுதினேன். இந்தாண்ட சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2க்கு ஒரு ரூட்டு, அதாவது ஒரே ரூட் தான், நான் தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன். ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த 2 இந்த சைடு வந்துச்சுன்னா 1/2 பெருக்கல்ல இருக்கிறது வந்தால் வகுத்தல் வருமா? மைனஸ் லெஃப்ட் ரைட் அப்படியே மாற்றி எழுதி பாருங்கள். சைன் தீட்டா பை 2 = 1/2 ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர். கொஸ்டினில் இருந்தது வந்துருச்சா? கொஸ்டினில் இருக்குது. இதை வச்சு நாமளாக கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி நாமளே அந்த ஆன்சர் கொண்டு வரோம். அதாவது இதுக்கு இது சமம் அப்படின்ட்டு நம்ம கொண்டு வரோம். அடுத்தது பாருங்கள். காஸ் தீட்டா பை 2 = 1/2 ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர். ஓகேவா? இதையும் நம்ம ஸ்கொயர் பண்ணலாம். ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ஹோல் ஸ்கொயர். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் வடிவத்தில் இருக்கு. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஓகேவா? இடைப்பட்ட கோணம் வந்ததுனால காஸ் தீட்டா நம்ம சேர்த்துவோம். ஏ வெக்டரோட வேல்யூ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 1 பெருக்கல் 1 இன்ட்டு காஸ் தீட்டா. ஓகே, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 ஸ்கொயர் பண்ணால் 1. இது எல்லாத்தையுமே நம்மளாம் கூட்டக்கூடாது. அதாவது இது ரெண்டும் பெருக்கல் இருக்குது, இதெல்லாம் பெருக்கல் இருக்குது, இது ரெண்டும் கூட்டல் இருக்குது. இதை மட்டும் கூட்டலாம். 1 1 2 2 + 2 காஸ் தீட்டா
அடுத்தது 2 காமனாக வெளியே எடுத்துட்டேன். அப்போ 1 + cos தீட்டாவா, 1 - cos தீட்டாவுக்கு ஃபார்முலா இருக்கிற மாதிரியே 1 + cos தீட்டாவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 cos² θ/2. அதே 1 - cos θ அப்படின்னு வந்துச்சுன்னா 2 sin² θ/2ன்னு வரும். 1 ப்ளஸ் வந்ததுனால இங்கே cos² வரும். 2 cos² θ/2. இது ஒன்று எழுதணும்னா 4 cos² θ/2 ரூட் எடுத்திங்கன்னா ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல், 4க்கு ரூட் எடுத்தால் 2, ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல் ஆயிரும், cos θ/2. இந்த 2 இந்த சைடு அனுப்புனா 1/2. அதாவது இந்த a வெக்டர் ப்ளஸ் b வெக்டருக்கு வகுத்தலில் 2ன்னு வரும், வகுத்தலில் இருக்கிறத தனியாக எழுதுனா 1/2ன்னு எழுதுவோம். ஓகேவா? கொஸ்டினில் இருக்கிறது வந்துருச்சா? cos θ/2 = 1/2 a வெக்டர் ப்ளஸ் b வெக்டர். ஓகேவா? மூணாவது சம் பார்த்தீங்கன்னா tan θ/2 = a வெக்டர் மைனஸ் b வெக்டர் பை a வெக்டர் ப்ளஸ் b வெக்டர். ஓகேவா? இந்த சைடு tan θ/2 இருக்கட்டும். a வெக்டர் மைனஸ் b வெக்டர் போன சம்மில் ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம் கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபஸ்ட்டு 2 சம்மும். இப்போ tan θ/2 எப்படி எழுதலாம்? அதாவது tan θ = sin θ/cos θவா? அப்போ tan θ/2 sin θ/2 cos θ/2ன்னு எழுதலாமா? அப்போ sin θ/2 வேல்யூ, இங்கே sin θ/2 வேல்யூனா 1/2 a வெக்டர் மைனஸ் b வெக்டர். அதேமாதிரி cos θ/2 செகண்ட் சம் போட்டுருவோம். cos θ/2 = 1/2 a வெக்டர் ப்ளஸ் b வெக்டர். ஓகேவா? இப்போ இந்த 1/2க்கு இந்த 1/2 கேன்சல், வகுத்தலில் இருக்கிறதுனால மீதி என்ன இருக்கு? tan θ/2 வேல்யூ. கொஸ்டினில் தானே கேட்டிருக்காங்க, ப்ரூவ் பண்ணியாச்சு.